உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சோ ஒரு மாசம் ஓடியாச்சு. இத்தனை நாள்ல ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சதா? முயற்சி பண்ணிருப்பீங்கல்ல? லக்ஷ்மி, நீ சொல்லு. நீ கண்டிப்பா முயற்சி எடுத்திருப்ப. ஐ எம் ஷியோர். ஏன்னா இந்த கல்யாணத்தை நீ விரும்பி இருக்க. ரிஷி, நீ கண்டிப்பா நீதான் ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணிருப்ப. லாஸ்ட் டைம் வந்தப்போ உனக்கு தான் அதிகமா கோவம் வந்தது. இந்த தடவை நான் எதுவும் செய்யல. ஐ மீன், எங்க சைடுல இருந்து எந்த ப்ராப்ளமும் வரல. அவளையே கேளுங்க. லக்ஷ்மி, நீ சொல்லு. நீ என்ன சொல்ல விரும்புற? பேச வைங்க, நானும் பாக்குறேன். ஐ மீன், கேக்குறேன். அப்போல இருந்து பேச வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் பேசல. மேடமோட வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. சொல்லுமா லக்ஷ்மி, இந்த ஒரு மாசத்துல ரிஷி உன்னோட பேச்ச கேட்காம இருந்திருக்கானா? இல்ல அவன் பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்ததா? எதுவா இருந்தாலும் சரி சொல்லு. இப்ப சொல்லிதான் ஆகணும். உங்ககிட்ட எந்த ஆப்ஷனும் இல்ல. ஜட்ஜ் மேடம் கேக்குறாங்கல்ல, சொல்லு. நான் எதுக்காக இங்க பேசலனா, பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாத போது நான் என்னத்த பேச? அதான் மௌனமா இருக்கேன். ஜஸ்ட் லுக் அட் ஹர். அம்மா, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? எல்லாரையும் பைத்தியம் பிடிக்க வைக்கிற. ஒரு ஈஸியான கேள்வி, உன்னால அதுக்கு பதில் சொல்ல முடியலையா? எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுற, எவ்வளவு ஈகோ. ஆட்டிடியூடா? எனக்குள்ளயா? அத பத்தி நீ சொல்லிட்டு இருக்கியா? நான் வந்து ஆட்டிடியூட் காட்டுறத சொல்றேன். வேற என்ன பண்ண முடியும்? 2 வார்த்தை பேச சொன்ன, ஆனா இல்லையே. உன்கிட்ட எவ்வளவு ஆட்டிடியூட் இருக்குன்னா உன்னால என்கிட்ட 2 வார்த்தை கூட பேச முடியல. திரும்பவும் அதே சொல்ற. எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு இருக்கு. நேரம் காலம்லாம் இருக்கு, ஆனா அந்த நேரத்தை நீ டிசைட் பண்ணுவியா? இல்ல, நான் ஒன்னும் நேரத்தெல்லாம் டிசைட் பண்ண மாட்டேன். ஆனா என்ன விஷயம், என்ன சந்தர்ப்பம், அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. எது சரி, எது தப்பு? சரி. ஆமா, எந்த கண்ணோட்டத்துல? எதிரில் இருக்கிறவன் நொந்து போய் சாகணும், ஆனா அது உனக்கு தப்பா தெரியல, சரியா தெரியுது. இது சரியா? ரிஷி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப கரெக்டா பேசுறேன். நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ அதைத்தான் சொல்றேன். ஆனா நான் உன்கிட்ட என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இதுதான் இவளோட ப்ராப்ளமே. இந்த பொண்ணு இருக்காளே, இவ பிரெக்னெண்டா இருக்கா மேம். ஆனா அதுக்கு காரணம் என் பையன் கிடையாது. இவளோட பழைய பாய் ஃப்ரெண்ட் தான் அதுக்கு காரணம். இவளோட எக்ஸ்பியான்சே தான். கேளுங்க. மாம், உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும்பா, ஆனா ஜட்ஜுக்கும் இதெல்லாம் தெரியணும்ல. நீங்க கேளுங்க. லக்ஷ்மி கிட்ட நீங்களே கேளுங்க. லக்ஷ்மி, நீ பிரெக்னண்டா? நான் உன்னை கேள்வி கேட்கிறேன் லக்ஷ்மி. நிஜமாவே நீ பிரெக்னண்டா? அதோட இந்த குழந்தை ரிஷியோட குழந்தை இல்லையா? எப்படி பேசுவா? டிரைவரோட குழந்தையாச்சே, என் பையனோடது இல்ல. எவனுக்கோ பெத்துக்க போற குழந்தைக்கு என் குடும்பத்தோட பேரை வைக்க பாக்குறா. என் பையனோட வாரிசா இருந்திருக்கணும், ஆனா அதுதான் இல்லையே. இது அந்த டிரைவரோட குழந்தை. கமோ, சீக்கிரமா அந்த குட் நியூஸ கொடு. சொல்லு, உனக்கும் லட்சுமிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல? இப்போ நீ எனக்கு சொந்தமாயிட்டல்ல? ஃபைனலி, ஃபைனலி லட்சுமி இஸ் கான். நீயா? நீ எப்படி திரும்ப வந்த? நீதான். அண்ணி, இவ எப்படி திரும்ப வந்திருக்கா? அங்க கோர்ட்ல என்னதான் நடந்துச்சு? சோ இதுக்காக தான் சண்டை நடந்ததா? இந்த விஷயமா நீங்க 2 பேரும் பேசுனீங்களா? ஐ மீன், இந்த பிரெக்னன்சிய பத்தி. நீங்களே யோசிங்க. ஒரே வீட்ல ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டு என் பையன் கிட்டயே இவ இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க எல்லார் முன்னாடியும் வந்து இந்த குழந்தை ரிஷியோட, அதாவது இவன் குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணா. ஆனா உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. கோர்ட்ல இவங்களுக்கு தான் டேட் கொடுத்திருக்கேன். ரிஷி அண்ட் லக்ஷ்மி, நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நீங்க அத பத்தி பேசலன்றது நல்லாவே தெரியுது. அதோட லக்ஷ்மியோட பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த கேஸ் ஒரு புது திருப்பத்துக்கு போயிடுச்சு.
அதனால நாளை வரைக்கும் நீங்க 2 பேரும் டைம் எடுத்துக்கோங்க. நான் இதே மீட்டிங்க நாளைக்கு ரீஷெட்யூல் பண்றேன். உங்ககிட்ட 24 மணி நேரம் இருக்கு. என்ன கேட்கணுமோ என்ன பேசணுமோ எல்லாம் ஃபைனலா முடியணும். அதுக்கப்புறம் தான் என்னால முடிவு எடுக்க முடியும். அதோட இப்போதைக்கு இந்த முடிவு தான் சரியா இருக்கும். லக்ஷ்மி, இன்னைக்கே நான் முடிவை கொடுத்திருப்பேன். ஆனா இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. எனிவேஸ், நாளைக்கு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன். நாளைக்கு சந்திக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கான பதில மட்டும் சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க எல்லாம் இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கே. இன்ஃபேக்ட் இப்போ கூட நடக்குது. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நீ தப்பு பண்ணிருக்கிறதா நான் சொல்லவே இல்லையே. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாரும் அப்படிதானே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாம், மனிஷ்கா, மொத்த ஃபேமிலி எல்லாரும் எல்லா தப்பு என்னோடதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. நான் கல்பிரிட்டா? ஆனா நான் எந்த ஒரு தப்பு பண்ணலையே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் என்ன இந்த மாதிரி பாக்குறாங்க? எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். எல்லாமே என்னால தான் நடக்குதா? அதோட நான் உனக்கு சப்போர்ட் பண்றதா எல்லாரும் எதுக்காக நினைக்கிறாங்க? நான் உன்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில சொல்லு. ரிஷி, முதல்ல என்ன போக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எங்கேயும் போக கூடாது. நானும் போக மாட்டேன், நீயும் போக கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. வாய தொற. ஐயோ, எதுக்கு நீ இப்படி பாக்குற? எதனால இப்படி இருக்க? எப்படி? சீக்ரெட்டிவ். இவ்வளவு ரகசியத்தை மறைச்சு நீ என்ன பண்ண போற? அமைதியா நிக்கிற. உன்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை பத்தி நீ அங்க கீழே எல்லார்கிட்டயும் சொன்ன, என்கிட்டயும் சொன்ன. ஆனா எனக்கு தெரியும் இந்த குழந்தை என்னோடது இல்லன்னு. ஆனாலும் நான் சைலண்டா இருந்தேன். ஒரு வேளை உனக்கு சொல்ல டைம் தேவைப்படும் நினைச்சு நான் சைலண்டா இருந்தேன். எல்லார்கிட்டயும் சொல்ல இதை பத்தி நீயே வாய தரப்ப நினைச்ச. ஆனா இல்லையே, இது வரைக்கும் எல்லாத்தையும் நீ உனக்குள்ளேயே சீக்கிரட்டா வச்சிருக்க. அந்த குழந்தை என்னோடது இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஆனா இன்னும் எவ்வளவு ரகசியத்தை புதைச்சு வைக்க போற லட்சுமி? கொஞ்சம் கூட உனக்கு என் மேல இறக்கமே வரலையா? நானும் ஒரு மனுஷன் தானே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. என் வாழ்க்கையவே நரகமா மாத்திட்டேன். இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்கிறதா? நான் தான் இங்க பொறுத்து போயிட்டு இருக்கேன் ரிஷி. கல்யாணம் நடந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நான் பேசினாலும் மௌனமா இருந்தாலும் அதனால உனக்கு என்ன ஆகுது? இந்த குழந்தை யாருதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல அப்பா யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. யூ ரைட். நான் இத பத்தி கவலைப்படக்கூடாது. நான் இத பத்தி கவலைப்படல. எனக்கு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காக உனக்கு இவ்ளோ கோபம்? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ரிஷி. எல்லாம் போதும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத எது சரி தப்புன்னு. நான் சரியா இருக்கேன். நீ முதல்ல சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? என்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன்னு முதல்ல சொல்லு. சும்மா இருக்கியா? எல்லாரும் தூங்குறாங்க. அவங்க வேணா தூங்கட்டும். ஆனா நான் இங்க உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ரிஷி, நான் இப்ப கேக்குற எதுவும் கேள்விக்கு பேசிக்க ஒழுங்கா வேண்டாம். பதில் சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நோ. ஏன்? ஏன் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? நீர். நோ, யூ டாக். உன்கிட்ட பேசுறேன். சொல்லு. நான் கேள்வி கேக்குற பதில் சொல்லு. முகேஷனா, நீங்க இவரை மேல கூட்டிட்டு முகேஷ் போங்க. என்ன பண்ண போறா? நீ பதில் சொல்லு. ஒழுங்கா உண்மையை நீங்க சொல்லு. இவரை கூட்டிட்டு போங்க. டேய், என்னடா அண்ணன் எது கை வைக்கிற? தள்ளு தள்ளி போ. ரிஷி, இப்படிலாம் பண்ணாத. டேய், விடுடா. நான் போய்க்கிறேன். விடுடா. விடு. தள்ளு. எவ்வளவு நாள் இந்த கேமை விளையாட போற லட்சுமி? டோன்ட். அப்பாவி மாதிரி என் முன்னாடி நிக்காத. உன்னோட எல்லா கேமும் நாடகமும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதுக்காக தான் நீ இந்த கேமை விளையாடுறன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதோட எப்படி நீ விளையாடுற? இவ்வளவு மட்டமான விளையாட்டை விளையாடுறியே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.